வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, RRBJ நோட்டிஃபிகேஷனில் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட், அதாவது கேஸ்ட் சர்டிஃபிகேட் SC ST OBC EWC இந்த கேட்டகரிக்கான ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி RRBJ நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அதுதான் வேலிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின கன்ஃபியூஷன் நம்மளுக்கு 2 டேஸாக போயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக கிளாரிஃபிகேஷனுக்கான வீடியோ தான் இது. இதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் நம்ம அடைய தேவையில்ல. ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்லைன் நம்பர் RRCயோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி பேசினேன். அந்த கால் பண்ணி பேசினோட ஆடியோ இந்த வீடியோ கூட நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அந்த ஆடியோ நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? என்னென்னலாம் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்றே மட்டும் தான் கேட்டேன். இந்த சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நம்மள்கிட்ட OBC சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது, இருந்தாலும் RRBJயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்த சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி SC STக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அவங்களுக்கும் வந்து வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஆமாம், RRBJ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க அனெக்சர் 1 சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்மளோட நோட்டிஃபிகேஷன் அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. 8.1 இதில் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுலேருந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன வேணும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்போ ப்ராப்ளம் வரும்? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஆடியோவை நம்ம தெளிவாக கேட்கலாம். के तकनीकी सहायता केंद्र में आपका स्वागत है. We are connecting the call to our agent. Please be online. हम आपकी कॉल अपने प्रतिनिधि को ट्रांसफर कर रहे हैं. कृपया लाइन पे. ஹலோ வணக்கம். ஆராய்ச்சி கணக்குக்காக நன்றி. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது? ஹலோ சொல்லுங்க சார். இல்லை மேம், இப்போ கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது தான் நான் அப்லோட் பண்ணங்களா, இல்லை வந்து ஆல்ரெடி எனக்கு இருக்கும்ல? இப்போ வந்து நான் வந்து SC STயாக இருந்தேன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து ஸ்டேட்டில் கொடுத்துருப்பாங்களே மேம், ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்களே, அதை நான் அப்லோட் பண்ணணுமா? இல்லை வந்து ரைட்வேல நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறத நான் சீல் அண்ட் சைன் வாங்கி அப்லோட் பண்ணணுமா மேம்? இல்ல சார், இப்போ அவங்க நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுதான் சார் நீங்க அப்டேட் பண்ணணுமா இருக்கு. ஓ, அந்த OBCக்கும் அதே ஃபார்மேட் தானே மேம்? ஆமாம் சார். ஆமாம் சார். நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க அந்த அனெக்சர் 2ல ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு வந்து சீல் அண்ட் சைன் வாங்கி அப்லோட் பண்ணா தானே மேம்? ஆமாம் சார். ஓகே ஓகே, ஏன்னா இதான் டவுட்டாக இருந்துச்சு மேம். சார், உங்க நேம் என்ன தெரிஞ்சுக்கலாமா சார்? என்ன புருஷோத்தமன் மேம். புருஷோத்தமனுங்களா? எஸ் மேம். புருஷோத்தமன். ஓகே சார், நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து சார் கால் பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு மேம், தமிழ்நாடுல சென்னை. ஓகே சார், உங்க கால் வந்து நான் ஃபீட்பேக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் சார். நாங்கள் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா அப்படின்னா நீங்க ரேட்டிங் செய்யலாம் சார். எஸ் மேம். ஓகே சார், அரபி கலைத்ததுக்காக நன்றி சார். இதெல்லாம் நீங்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். नमस्कार, यह कॉल रेलवे रिक्रूटमेंट बोर्ड के सहायता. ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து RRBJயில் கொடுத்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. இது எப்போ வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ இந்த ஃபார்மேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வித் ஒரிஜினலாக நம்ம வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட் கூட வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரி, நான் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தாட் வரலாம். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் க்ளோசிங் டேட் இருக்குது பார்த்தீங்களா, 29/8/2024 அந்த டேட்டுக்குள்ளே நம்ம வாங்கணும். அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா OBCயில் இந்த கீழே பார்த்தீங்களா டேட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்குல்ல, இதுக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டு தான் நம்ம போய் வாங்கி சைன் வாங்குவோம்ல, யார்கிட்ட தாசில்தார் ஆஃபீஸில் சைன் வாங்குவோம். அப்போ இதுக்குள்ளே இருக்க டேட்டை தான் இவங்க மென்ஷன் பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அந்த டேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் கேட்க போகிறாங்க. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, காசு கொடுத்து தாசில்தார் ஆஃபீஸ்ட்டோ வேறு யார்கிட்டயோ வந்து நான் காசு கொடுத்து நான் கரெக்ட் பண்ணி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்க்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். பட் அந்த டைமில் நமக்கு எல்லாமே கரெக்டான இருந்தால் ஓகே, இல்லைனா தேவையில்லாத தலைவலி தான். நம்மளுக்கு வந்து இதனால் ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நான் பேசின ஹெல்ப்லைன் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்களும் கால் பண்ணுங்கள். அதாவது 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே கால் பண்ணலாம். எப்போ வேணால் கால் பண்ணி எந்த டவுட்லாம் கேட்கலாம். எனக்கு வந்து இந்த 2 டவுட் தான் இப்போதைக்கு கேட்க தோணுச்சு. நிறைய டவுட் இருந்தது, பட் ஆனால் கேட்க முடியல. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் அந்த கிளாரிஃபிகேஷனையும் போடுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் இந்த வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த நம்பர் அதுக்கப்புறம் Gmail ID இருக்குது, ரெண்டுமே நான் கொடுக்குறேன். மார்னிங்கில் யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ இந்த ஹெல்ப்லைன் நம்பரை கால் பண்ணி கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். இன்னும் நிறைய டைம் இருக்குது. பொறுமையாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு பொறுமையாக நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.